வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, நான் உங்கள் மகாராஜன். 2025 சித்திரை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். முதல்ல சனி பகவானை பார்ப்போங்க. சனி பகவான் இன்னும் ஒரு வருடம் வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல தான் இருப்பார். அப்போ சனி 4ல் இருந்தாலே உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியானா அர்த்தாஷ்டம சனி தான். அர்த்தாஷ்டம சனி பொதுவாக நிறையா கஷ்டத்தை கொடுக்கும்பாங்க. கொடுக்கும். உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய லெவலில் கொடுக்காது. ஏன்னா அந்த இடம் அது ஆட்சியினுடைய வீடு, நல்ல பலம் பெறுற வீடு அந்த இடம். அப்போ அதிக தொந்தரவு உங்களுக்கு செய்யாது. முக்கியமாக அது கெடுதல் செஞ்சிச்சுன்னா வாகனத்தை கொடுக்காது. அது நல்லது செஞ்சால் மட்டும்தான் வாகனத்தை கொடுக்கும். நல்லது செய்யும்னு சொல்கிறேன்ல, அப்போ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வண்டி வாகனங்களை கொடுக்கும். நீண்ட நாளாக 2 வீலர் வாங்கணும்னு நினச்சா வாங்கிடலாம், 4 வீலர் வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கிடலாம், அல்லது வண்டி சார்ந்த தொழில் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இப்போ எல்லாம் ஆர்எம்டிசியில் ஆள் எடுக்கிறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அறிவிக்க வெளியிட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயமெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். யாருக்காவதும் வாகனம் சார்ந்த துறையில், வண்டி சார்ந்த துறையில் வேலை வாய்ப்புகள் வேணும்னா நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள், வாழ்த்துக்கள். ஏதேனும் ஒரு வகையில் சொத்து சுகத்தை கூட கொடுக்கும். சிலருக்கு வீடு கட்டுற யோகத்தை கொடுக்கும், சிலருக்கு வேறு வகையில் நிலம் போன்ற சொத்துக்களை வாங்கி கொடுக்கறதுக்குடைய யோகமும் இருக்கும். தாயாருக்கு நல்ல நன்மைகளை கொடுக்கும். தாயாருக்கு நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், செல்வம், செல்வாக்கியம் எல்லாம் கொடுக்கும். ஆனால் தாயாருக்கு முழங்கால் வலியோ முதுகு வலியோ அல்லது ஏதாவது ஒரு மூட்டு பிரச்சனையோ கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். சொத்தில் இருந்த வில்லங்கம், பிரச்சனை, பராமரிப்பு செலவு இதெல்லாமே தீரக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலம். அடுத்து உங்களுடைய ராசிக்கு சூரியன் 6வது ராசிக்கு தான் இப்போ வந்திருக்கார், உச்சமாக வந்திருக்கார். 10ஆம் அதிபதி தான் அவர். 10ஆம் அதிபதி 6ல் உச்சம் பெறுற போது ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படும். அதாவது ஒரு இடத்துல வேலை பார்த்தோம்னா அந்த இடத்துலேருந்து விலகி வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். ஒருவேளை உங்களுக்கே நீங்களே முயற்சி பண்ணணும், ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், வேலை மாற்றணும்னு நினச்சி மாற்ற முடியலைன்னா இந்த மாதம் மாற்றணும்னு நினச்சா தாராளமாக மாற்றலாம். ஒரு சிலருக்கு 10ஆம் அதிபதி வலிமை பெறனால கரும யோகங்கள் ஏற்படும். வீட்டில் ஏதாவது பிராணிகள் இருந்துச்சுன்னா அதுகளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஏதோ பாதிப்பு வந்துடும். அல்லது நம்ம வீட்டில் வயசானவங்க இருந்துச்சுன்னா உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அவங்கள கொஞ்சம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் அன்கண்டிஷனுக்கெல்லாம் போச்சுன்னா காப்பாற்றுறது கஷ்டம். அதே மாதிரி மாமியார் கூட பகை வர்றது, மாமியார் வர்க்கத்தில் பகை வர்றது, அல்லது மாமியாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அந்த மாதிரிலாம் கூட ஒரு நமக்கே பார்த்திங்கன்னா இந்த சூட்டுனால பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கு இந்த கண் வலி வர்றது, கண்ணில் ஏதாவது ஒரு கோளாறுகள் வருது இல்லை, அப்படி வரலாம். அல்லது காய்ச்சல் கூட வரதுக்கூடிய சந்தர்ப்பம் இந்த மாதம் இருக்கும். அதே மாதிரி அப்பா, அரசாங்க அதிகாரிகள், அப்பா கூட பிறந்தவங்க, அரசியல்வாதிகள், இவங்க மேலெல்லாம் ஒரு வெறுப்பு தெரியும், ஒரு வெறுப்பு தட்டும் நமக்கு. என்னடா இவங்களாம் இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்ல. நாம் நல்லதாக செய்கிறோம், பட் அவங்க எதிர்பார்த்த லெவல் நல்லது செய்யலை, நம்மளை போட்டு அலக்களிப்பு பண்ணுற மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க, அப்படிலாம் நினச்சி நம்ம சங்கடப்படுறோம்ல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. அதே மாதிரி தந்தை வர்க்கத்தில் யாருக்காவது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான சூழ்நிலைகளையும் அந்த சூரியன் கொஞ்சம் உருவாக்க தான் செய்வார். அதே போல் 6வது இடத்துல அந்த சூரியன் உச்சம் பெற்றிருக்கனால சில நேரத்தில் இந்த கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரலாம். அல்லது இந்த தகாத உறவு முறையில் இருக்கவங்க கூட கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை கொஞ்சம் கொடுக்கும். குருவை பொறுத்தளவு உங்களுக்கு நல்லா தான் இருக்கார். தனாதிபதி தான். தனாதிபதி நல்லா இருந்தாலே ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பணம் வரும். அதே மாதிரி முதல்ல மாதிரி இப்போ பண கஷ்டம் இருக்காது, பணம் ஓரளவுக்கு வந்துகிட்ருக்கும். அதே மாதிரி கடன் காட்சியெல்லாம் பலருக்கு அடைஞ்சிருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு இன்னியும் பண பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், பண தட்டுப்பாடு இருந்துகிட்ருக்கும், அந்த கடன் காட்சி தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும், நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னா கோச்சார கிரக நிலைகள் நல்லா இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்தி சொல்லும் அப்படின்னு, அது சரியில்லைன்னா தான் உங்களுக்கு பணப்பிரச்சனை வரும், கடன் பிரச்சனை வரும். ஆனால் இந்த கோச்சார கிரக நீதியாக அது இல்லை, சரிங்களா? அதே மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம வீட்டில் திருமணமெல்லாம் நடக்காமல் இருந்தால் இப்போ முயற்சி பண்ணால் அந்த திருமண பாக்கியம் கிடைக்கும். நமக்குனாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்குனாலும் சரி தான்.
ஒன்று திருமணம் நடந்து முடியலாம், இல்லைன்னா நிச்சயதார்த்தம் முடியலாம், இந்த மாதிரிலாம் நடக்கும். அது போக புதுசாக சிலருக்கு லவ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் உருவாகும். அது இளோ வயசாக இருந்தாலும் சரிதான், அல்லது பெரியவங்களாக இருந்தாலும் சரிதான். இந்த கோயிலில் வேலை பார்க்குறவங்க, பேங்கில் வேலை பார்க்குறவங்க, கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க, காலேஜு ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுடைய தொடர்புகள் சிலருக்கு கிடச்சி அவங்களோட பழகுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். கேது பகவானை பொறுத்தளவுக்கு 11வது ராசியில் தான் இருக்கார். அது எதிர்பாராத நன்மைகளை நமக்கு கொடுக்கும். புதனை பொறுத்தளவுக்கு 5வது ராசியில் தான் இருக்கார். அஷ்டமாதிபதி பொதுவாக நீச்சமாக இருக்குது. அஷ்டமாதிபதி நீச்சமாக இருக்கிற போது நம்ம எதிர்பார்க்காத சில சம்பவங்கள் நடந்து கொஞ்சம் மனசை கொஞ்சம் சங்கடப்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க தான் செய்யணும். பொதுவாக புத்திரஸ்தானத்தில் கூட பிரச்சனை பண்ணும். அதாவது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குல்ல, அதில் கூட பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் மனசு சங்கடப்படுற மாதிரி கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். சுக்கிரன் வேற உங்களுக்கு 7ஆம் அதிபதி தான், அவர் 12ஆம் அதிபதி தான், உச்சமாக தான் இருக்கார். 7ஆம் அதிபதி உச்சம் பெற்றாலும் திருமண யோகம் இல்லாதவங்களுக்கு திருமண யோகம் வந்துடும். அப்போ திருமண யோகம் வர்றதுனால நீங்கள் முயற்சி பண்ணினீங்கன்னா ஈஸியாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். அதே மாதிரி குழந்தை பெற்றுக்கிறதுக்காக ஒருத்தருக்கு செலவாகும். ஒரு சிலர் ஏற்கனவே குழந்தை பெற்றிருந்திருப்பாங்க, அவங்களுக்கு மருத்துவ செலவுனால செலவழியலாம். ஏதோ ஒரு வகையினால் அந்த செலவுகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த யோகங்கள் இருக்குங்க. பொதுவாக ராகு வேறு அவங்களுக்கு 5ல் இருக்குது. ராகு தான் 5ல் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஒரு 1.5 வருஷமாகவே பாருங்களேன், அவங்க ராசிக்காரவங்க அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற பருவத்தில் இருந்தால் கரெக்டாக ஏஜ் அட்டன் பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. அப்போ எப்போ ஏஜ் அட்டன் பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் 26க்கு அப்புறம் அட்டன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியத்தில் நிறைய பேத்துக்கு தடங்கள் இருந்திருக்கும். மொதல் குழந்தையோ 2வது குழந்தையோ கரு நிற்காது, நின்னால் அபாஷனாக இருந்திருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் ஏப்ரல் 26க்கு அப்புறம் சரியாகும். ஸோ குழந்தை பாக்கியங்கள் ஏப்ரல் 26க்கு அப்புறம் ஈஸியாக கிடைக்கும். அந்த பெற்ற பிள்ளைகளை பிரிஞ்சிருக்கிறது அல்லது பிள்ளைகளால் ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரியான பிரச்சனைனாலும் ஏப்ரல் 26க்கு அப்புறம் ராகு கேது பயிற்சி வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய நிலைமை ரொம்ப சரியாகும். வாழ்க்கையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கவலைப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. மே 11 தான் நமக்கு குரு பயிற்சி வருது. குரு பயிற்சி வந்தாலும் கடன் காட்சியெல்லாம் அடையும். ஏதாவது பேங்க் லோனு அதெல்லாம் வேணும்னாலும் உங்களுக்கு கொடுக்கும். ஏதாவது சொத்து சுகமெல்லாம் விற்காமல் இருந்துச்சுன்னா சொத்து சுகமெல்லாம் விற்று கூட கடன் அடையும் மே மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறமா. ஆக கிரகநிலைகள் எல்லாம் பார்க்குற போது சீராக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸோ தைரியமாக இருக்கலாம். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்குடைய அறிகுறிகள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. வாழ்த்துக்கள் நண்பர்களே.